அந்த லண்டன் உடைய தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு காப்பியும் கூட அங்கே பக்தர்லாம் வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அங்கே சில முஸ்லீம்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணதுக்காக இந்த நாத்திக அரசாங்கமானது மேலே தீபம் ஏற்ற விடல. தீபம் ஏற்றணும் அப்படின்னு பக்தர்கள்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு மேலே தீபம் ஏற்றணும் அப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மேலே தீபம் ஏற்ற விடுவதில்லை. அங்கே இருக்க பக்தர்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளும் தீபம் ஏற்றற்காக போய் போராட்டம் பண்ணி கைது செய்யப்படுகிறார். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே பாத யாத்திரை செல்லக்கூடியவர்கள், சபரிமலைக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து அதை புனிதமாக அந்த மலை மீது ஒரு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மலை மேலே காசி விஸ்வநாதனுடைய ஆலயம் இருக்குது. காசிக்கு சமமான தீர்த்தம் அங்கே இருக்குது. அங்கே நக்கீரனுடைய பாடல் பெற்ற இடம் அது. இந்த முஸ்லீமெல்லாம் சேர்ந்து அவ்வளோ புனிதமான மலையில் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஆடு வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த காவல்துறையானது அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான இருக்குது, நாங்கள் தெய்வம் ஏற்ற முடியல, இது புனிதமாக நாங்கள் கருதக்கூடிய மலை, நீங்கள் மேலே எப்படி கொண்டு போய் மாடு வெட்டுவீங்க ஆடு வெட்டுவீங்கன்னு கேட்டு ஒரு போராட்டம் பண்ண மூலியமாக அன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் கூட அவங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, இந்த சிக்கந்தர் மலைக்கு வரணும். அப்படி வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் ஒரு அழைப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கு சில பேர் வர்றாங்க. ஆட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் அங்கே ஒரு போராட்டம், அங்கே ஒரு கொந்தளிப்பு வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பக்தர்லாம் எதிர்த்து நுழைவா அன்றைக்கி அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. திரும்ப எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து ராமநாதனுடைய முஸ்லீம் எம்பி மேலே போகிறாரு, கீழே பேட்டி கொடுக்குறாரு, நான் மேலே பிரியாணி போய் சாப்பிட்றேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. மேலே போய் பிரியாணி சாப்பிட்றாரு. அப்துல் சபருங்க ஒரு எம்எல்ஏ வர்றாரு, அவரும் மேலே போகிறாரு. அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அங்கே சமணர் குகை இருக்குது, அந்த குகையை ஆக்கிரமிப்பு பண்ணி பச்சை பெயிண்ட் அடித்தாங்க. பெயிண்ட் அடிச்சதுக்கு போது எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இதெல்லாம் எதிர்த்து தெரிஞ்சு முருக பக்தர்கள் ஒரு அறப்போராட்டம் நடத்தணும் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சில மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அங்கே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கமானது இடைஞ்சல் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு யாரெல்லாம் முன்னாடி இருந்து வேலை செய்கிறார்களோ அவங்களெல்லாம் மிரட்டி இருக்கின்றார்கள் காவல்துறையை வைத்து. அதனால் இந்த அரசாங்கத்தை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. அங்கே இருக்க போராட்டத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு பல சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்கணும். சாமியோட வரவங்களுக்கு அங்கேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டு இருக்கின்ற, பல லட்சக்கணக்கான வருமானம் வந்து கொண்டு இருக்கின்றது. 4ஆம் தேதி வரக்கூடிய பக்தர்களுக்கு இவங்க பல்வேறு சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்கணும். தண்ணி ஏற்பாடு இந்த மாதிரியான வசதி செஞ்சு கொடுக்கணும். அறப்போராட்டமானது வருகின்ற 4ஆம் தேதி 3 மணி அளவில் அங்கே பக்தர்கள், முருக பக்தர்கள், பல்வேறு ஆன்மீக பெரியவர்கள், பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள், சமய தலைவர்கள், இவங்க எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க. அங்கே மிக பிரமாண்டமாக ஒரு பெரிய எண்ணிக்கை வர இருக்காங்க. எல்லா மக்களும் இதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்படி நாங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இதுக்காக இந்த போஸ்ட் ஓட்டுநர்கள்லாம் கைது பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டை போய் கிழிக்கிறாங்க. எதுக்கோ போஸ்ட் ஓட்டுறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு முருக பக்தர்கள் ஒட்டக்கூடிய முருகமலைக்கு வரணும்னு சொல்லக்கூடிய போஸ்டரை கிழிச்சிருக்காங்க. அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கமானது இந்துக்கள் மீது வன்முறையை ஏவி விடுதுன்னு தான் நினைக்கிறோம். இந்த அரசாங்கம் இது தெளிவில்லை அப்படின்னா வருகின்ற காலத்தில்
முருகர் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கற்பிப்பார்னு தான் நாம் நினைக்க வேண்டியது இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். இல்லை, அவங்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க மேலே ஒரு சிக்கந்தர் மலை, நாங்கள் சிக்கந்தர் இருந்தாரா இல்லையா அதுக்கான சம்மந்தமே இல்லாத இடத்துல அங்கே போய் மாட்டுக்கறியை வந்து சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லி அறைவுகள் விடுறாங்க. அது இந்துக்கள் வந்து விரதம் இருந்து போகக்கூடிய மலை, முருகர் மலை. அதனால் அதை போய் சாப்பிடணும், அப்படி இதை வந்து இந்த புனிதத்தை கெடுக்கணுங்கிற நோக்கத்தோடு அதை செய்கிறாங்க. ஒரு கிராமத்தில் அம்மன் கோயிலுக்கு முன்னாடி மாட்டுக்கறியை வந்து வெட்டி வந்து வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லி போடுறாங்க. அங்கே இருக்கவங்கள நீ எங்கேயோ பண்ணு, கோயிலுக்கு முன்னாடி போட வேண்டாம், கோயிலெல்லாம் வந்து சாமி விடுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே இருக்கவங்க அந்த அந்த கடைக்காரர் வந்து இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஊர்க்காரெலாம் சேர்ந்து எதிர்த்துருக்காங்க. அது பின்னாடி காவல்துறை ஏதோ நடவடிக்கை எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். இந்த தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்குல முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. பெண்களாகட்டும் பல்வேறு, இப்போ நேற்று கூட இங்கே ஒரு வெட்டியிருக்காங்க, கோர்ட்டு முன்னாடி வெட்டுறாங்க, நிருபர்களை வெட்டுறாங்க. இப்படி பல்வேறு தரப்பில் இந்த அரசாங்கமானது உளவுத்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்குது. ஒருத்தன் மேலே வந்து 4 கேஸ் 5 கேஸ் 10 கேஸ் இருக்குது, அவன் வந்து ஜாமீனில் வர்றான்னா அவனை கண்காணிக்கணும், அவன் தான் திரும்ப அதை செய்கிறான். ஆனால் இந்த உளவுத்துறை வந்து கண்காணிக்கணும், யாரெல்லாம் வந்து குற்றவாளிகளாக இருக்காங்க, 4 கேஸ் 5 கேஸ் அவங்க மேலே மல்டர் கேஸு இது மாதிரியான கேஸ் இருக்கக்கூடியவங்கள கண்காணிக்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அவங்க தான் செய்கிறாங்க. காரணம் இது இந்த போதைப் பொருள் தான் மெயின் காரணம். எங்கே பார்த்தாலும் இந்த சம்பவம் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு போதை இருக்குது. குறிப்பாக இந்த பல்லடத்துக்கு பக்கத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வெட்டியிருக்காங்க. இன்னொரு பகுதியில் 3 பேர் ஒரு குடும்பத்தையே வெட்டியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்கலை. அந்த 3 பேர் வெட்டினா அந்த பல்லடத்துக்கு பக்கத்தில் அந்த இதில் இருக்கவங்கள இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலை. இது மாதிரி பல்வேறு இடங்களில் இது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த அரசாங்கத்தில்னா. பெரிய போராட்டமாக நடத்தியிருக்கோம். போராட்டம் மாநாடு இல்லை, மாநாடு தனியாக மாநில மாநாடு, அதெல்லாம் வந்து ஏமாத்துறது. முருகனுடைய மாநாடு பழனியில் நடத்துனதெல்லாம் யாரை கூப்பிட்டு நடத்தணுமோ அப்படி கூப்பிடல. யாரெல்லாம் கூப்பிடக்கூடாதோ, யார் கடவுள் நம்பிக்கையில அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து தான் அந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் ஏமாத்துறது, இந்துக்களை ஏமாத்துகிற வேலை. அங்கே போய் இவங்க அந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கணும். எதுக்கு ஏன் போய் அங்கே போய் புனிதமான மலையின் மீது நீ போயிருக்கேன்னு கேட்டிருக்கணும். ஆனால் எல்லோரும் சேர்ந்து அந்த கலெக்டர் மனு மேலே போய் வந்து கறி சாப்பிடணும்னு மனு கொடுக்குறதுக்கு போயிருக்கேன், எல்லா கட்சியும் சேர்ந்து, அதிமுக உள்பட. நிறைய சமுதாய தலைவர்களும் மடாதிபதிகளும் கூப்பிட்ருக்காங்க. யாரும் வர்றாங்க? இந்துனுடைய மாநில தலைவர் கலந்துக்கிறாரு, மாநில பொதுச் செயலாளர் கலந்துக்கிறாங்க. ஆமாம், வந்து சாமி வழிபடணும், அந்த மலை புனிதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறவழியான போராட்டம். அதனால் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்கமாக பார்த்து பிரச்சனையை உருவாக்குறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும், சௌரியம் பண்ணி கொடுக்கணும், வரக்கூடிய பக்தர்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கணும். மலையில் மேலே போகிறதுக்கான வசதி இல்லை. காசி விஸ்வநாதர் கோயில் அது பாடல் பண்ணுறது, நக்கீரனை வந்து சிறைப்பிடித்து முருகர் விடுதலை பண்ணதாக ஒரு ஐதீகம் இருக்குது, தீர்த்தம் இருக்குது. அங்கே நிறைய இந்த
குரங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பூரா வற்றி போயிருக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வனத்துறையெல்லாம் வந்து எதாவது பண்ணணும். குறிப்பாக மேலே பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடு. தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, சரியாக அங்கே நடந்து போக முடியல. அங்கங்கே பாறை வாரியாக வழுக்கிற மாதிரி இருக்குது. வசதியாக நான் பண்ணி கொடுத்தா நிறைய போவாங்க. இப்போ போயிட்டுருக்காங்க. ஒரு மாதத்தில் வந்து 10,000 பேர் நாங்கள் இருக்க போச்சவங்க கேட்டால் ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்கிறாரு. பார்ப்போம் இதுக்கு என்ன அரசாங்கம் செவிசாய்க்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான தீபம் வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு ஏற்றணும்னு சொல்லி, நாமளும் இதுக்கான தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் அதுக்கான பக்தர்களை வச்சு போராட்டம் நடத்திட்டுருக்கோம். கைது பண்ணுவாங்க, இப்படியே நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். இப்போ இந்த பிரச்சனையை வந்து அவங்களா உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான விடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.